friends, welcome to Dira's Home Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சண்டே லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன லஞ்ச்னா லாலிபாப் பிரியாணியும் அதுக்கப்புறம் prawn fry தான் பிளான் பண்ணியிருக்கோம். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் இந்த பிரியாணிக்கு யூஸ் ஆகும். என்ன எவ்வளோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரான் தொக்கு செய்யலான்னு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ராகுலுக்கு ஃப்ரை வேணும்னு கேட்டனால தொக்கு கேன்சல் பண்ணிட்டு நார்மலாக ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ப்ரானை. அதுக்குள்ளேயே ராகுல் வந்து நீ வந்து க்ளீன் பண்ணிடு சிக்கனையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் ப்ரானு. சரி அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுற வேலையை வந்து பார்த்தரலாம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ப்ரான் வந்து நாங்கள் ஃப்ரெஷ் மீட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். சரி பாப்போம், க்ளீன் பண்ண போகிறேன். நான் ப்ரான் செய்கிறேன். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரான் வீட்டில் எடுத்து செய்ய போகிறோம். அதனால் 250 கிராம்ஸ் தான் வாங்கினாங்க. 2 பேர்த்துக்கு இதுவே அதிகமானது தான். அந்த இது எடுக்கணும்ல, அதில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும்ல, அதை எடுக்க சொல்லுவாங்க. ஆமாம், ஓகே, அதை க்ளீன் பண்ணிடுவோமா? சரி, நான் அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வரேன். இந்த ப்ரானு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பிளாக் கலரில் ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும். அதை வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எடுத்துடணும். பார்த்தீங்களா? ப்ரானோட குடலாம் குடல்லாம் இல்லை, ஏதோ த்ரெட்டு மாதிரி இருக்குது. ப்ரானுக்குள்ள த்ரெட்டாக இருக்கும். அறிவு. அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் வேறு பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டில் எடுத்துட்டோம்னா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் எடுக்கணும். பார்த்துக்கோங்க. வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ராகுலும் வந்து நல்லா கழுவியாச்சு, க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு லெமன் ஜூஸ் இதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இது ஃப்ரைக்கு. அடுத்து வந்து சிக்கனை வந்து வாஷ் பண்ண போகிறோம். சிக்கன் லாலிபாப். ஓகே, இதை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துரு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கழுவுறதுக்கு. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கல்பா ஒரு உப்பு ஆட் பண்ண. ஓகே, உங்களவுக்குலாம் ஸ்பீடு வராது மேடம். டைம் ஆல்ரெடி 12 o'clock ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டே ஓணம் அன்னைக்கு நான்வெஜ் எடுத்து செஞ்சுட்ருக்கேன். எஸ், அடுத்து புரட்டாசி ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல, அதனால தான் இன்னைக்கே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? நோ 1 மந்த்துக்கு நோ நான்வெஜ். ஸோ அதனால் இன்னைக்கு நான்வெஜ்க்கு பை பை சொல்லிடலாம். ஹாப்பி ஓணம். சிக்கன் கழுவியாச்சு. இப்போ வந்து ப்ரானை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரானை இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு படியா? மிளகு பொடி தான் சொன்னேன். அது மிளகு பொடி இல்லை, மிளகாய் தூள்.
போடுங்க சார் உங்கள் மிளகு பொடியை. எங்கள் ஊர்லலாம் அது மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிளகு பொடின்னு சொல்லுவாங்க. அது என்ன மிளகு படி? என்ன மஞ்சள் ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ண வேணாமா? மஞ்சள் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணோம். அப்புறம் லெமன், ஆஃப் லெமன், கொஞ்சம் லெமன், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதெல்லாம் இது போதும். அதுக்கு லெமன் அரைஞ்சிருவோமா? கொஞ்சமாக போட, என்ன இதுக்கு போதும். பிரியாணிக்கு வேணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைக்கு போதும். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு அந்த ஃபிஷ் பவுடர் வாங்கிட்டு வந்தோமே, அது போடக்கூடாதா? என்னம்மா? இதுவே நல்லா தான் இருக்கும். போதும். அடுத்து சிக்கன் எடு. நான் போய் கரம் மசாலா எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரிட்ஜில் இருக்கு கரம் மசாலா. எஸ், எக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாமா? இல்லை, ஓகே. என்ன அள்ளி கொட்டுறையே நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு. முட்டை ஒன்று இது அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோ. கரம் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணலாம்? பெப்பர். அதாச்சு. இது பேர் தான் மிளகு பொடி. ஓகே, மிளகு பொடி. ஏன்னா சொன்ன மிளகு படின்னு. போதும், காரம் அதிகமாக இருக்கும். சும்மா அப்படியே கையில் அள்ளி போட்டுறது. உடச்சு ஊற்றிடலாம். லெமன் கொஞ்சம், லெமன் நான் ஸ்க்வீஸ் பண்ணுறேன். ஓகே, லெமன். சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டேன். எக்கையும் நல்லா இப்போயே உடச்சி ஊற்றி. கார்ன்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் வேணுமா? ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உனக்கு இங்கே கான்சென்ட்ரேட் போயிடுது. இப்போ கார்ன்ஃப்ளவர் எத்தனை டைம் நடக்க வைக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இது வேற ஒன்று அலாரம் முடிச்சுக்கிட்டு டெய்லி இது 12 மணி ஆனோம். போடு. உன்னை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை சிக்கனுக்கு போட சொன்னா கீழே மேலே போட்டு போதும். நான் என்ன பண்ணுறோம், கிச்சன்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது குக் பண்ணும்போது. இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறது? செய்யறப்ப கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யணும். அப்போ தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலையும் இருக்காது. நீட்டாக செய்யணும். அடுத்து முட்டை. போதும். முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போதுமா? இல்லை, அந்த சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல பிகேஎஸ், அதை கொஞ்சம் ஆட் பண்ண. ஃப்ரிட்ஜில் இருக்கு.
நீயே போய் எடுத்துகிட்டு வா, நான் எடுத்துகிட்டு வரல இந்த டைம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சில்லி பவுடர். ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் அரைக்கிறாங்களா? ஓகே ஓகே, போதும் 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 போதும்னு சொன்னால் தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் போதும்னு சொன்னால் நம்ம மனசுக்கு ஒரு ஃபீல் வரணும் போதும்னு. அது வராதனால தான் இருக்கு. இன்னும் கொத்தமல்லி இத்தனை எடுத்து வச்சிருக்கேன். புதினா வேறையா? கொத்தமல்லி புதினா தானே மெயினாக வேணும் பிரியாணிக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நீயே முன்னாடியே கிள்ளி எடுத்து வச்சுருந்தேன்னா எனக்கு சமைக்க ஈஸியாக இருந்திருக்கும். வேறு கிள்ளி வேறு வைக்கிறாங்க. இதெல்லாம் நட்டு வச்சு அரிசினா அப்படியே இருக்குது, கழுவவே இல்லை. ஆமாம், அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது பண்ணுறதுக்குலாம் வா, அதை வாஷ் பண்ணிடுவோமா? வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். தலையில் தான் கொட்டணும். இந்த வாஷிங் மிஷின் இருக்குது, அதில் போட்டுருவேன். உண்மையை தான் போட்டு துவைக்க போகிறேன் பாருங்க. மதியம் பிரியாணி வேணுமா வேணாமா? வாஷ் பண்ணணும். நல்லா ஒரு 2-3 டைம் கழிஞ்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இன்றைக்கி ஹைதராபாத் ஸ்டைலில் தானே பண்ண போகிறோம். அதனால் தண்ணி மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை. 90%. ஓகே ஓகே, ஊறட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமே இந்த குக்கர்லேயே வச்சிடலாமா ரைஸை? ஐ மீன் குக்கர்லனா சும்மா தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி. ஏன்னா அந்த பெரிய குண்டாவை எடுத்து கழுவுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. இருக்கும் இந்த மாதிரி குக்கர்லேயே வைக்க போகிறேன். பிரியாணி இந்த பாட்டில் வச்சுக்கலாம். ஓகே, பேனில் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? சிக்கன் லாலிபாப்பு லாலிபாப் தான் ஃப்ரை பண்ணி தானே போட போகிறோம். ஓகே ஓகே, போதும்ல? போதும். இதை வந்து டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஆக்சுவலாக இதை நட்டு வச்சோம்னா வளர்ந்துடும். நெட்டு மண்டையில் நெட்டுக்கோ வைக்கணும். ஏன்னா உன்னோட இதில் கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்குல்ல, அப்போ சீக்கிரம் வளர்ந்துரும்பாங்க. இப்படி இந்த ரைஸ் வைக்க போறியா? ஆமாம், இந்த ரைஸ்க்கு வந்து தண்ணி கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை, அரிஞ்சு வச்சுட்டா போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் மடமானதாக ஹீட் ஆனதும் இந்த ஸ்லைஸ்டு ஆனியன் இருக்குல்ல, இது எதுக்குன்னா லாஸ்ட்டாக அந்தந்த ஹைதராபாத் பிரியாணியில் கேரமலைஸ் ஆன ஆனியனை வந்து போடுவாங்கள்ல ஒரு மாதிரி. ஓகே, அதுக்கு ஓகேவா? இது நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும். இந்த சைடு இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ஓகேவா? ஓகே. நல்லா ஆயிலே டீப்பாக ஃப்ரை ஆகும்.
இது ஆகட்டும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிரியாணிக்கு எனக்கு பிடிச்ச குக்கர். மறந்துட்டு என்னடா ஆரம்பமே மறக்கலாமா? இப்படி லைட்டாக ஸ்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணேன். ஒன்றும் பண்ண முடியல. என்ன இது இங்கே திரும்ப திருப்பேன், ஃபுல்லாக திருப்பணும். அவ்வளோதான், இப்படிதான் ஓப்பன் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக கீ ஊற்றினாலும் திகட்டுற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் ஆயிலோட வந்து இது பண்ணுறப்போ இந்த கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றி. ஓகே, இது வேறு வெந்துட்டுருக்கு, வெந்துருச்சாட்ருக்கு. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் கோல்டு வினர் ரெஃபைண்ட் ஆயில் தான். ஆனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது, எதனாலே சரி. சரி, இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்குமா? கை வச்சு பாரு. உன் கையை இதுக்கு இன்னும் பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை. நான் பிரியாணி கருவேப்பிலை போடுவோம், நீ கூட செய்வேன். அப்புறம் எடுத்து வச்சுருக்கீங்க அது வந்து இதுக்கு போடும், ப்ரானுக்கு கிடைக்கிறதுல கைப்பிடியே பிடிக்கவே இல்லையா? வெயிட்டாக இருக்கனால இது இந்த குக்கர் வந்துட்டு நம்ம கையை பிடிச்சிட்டு தான் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. வெயிட்டாக இருக்கனால அது வெயிட்டாக இருக்கிறதுனால இருக்கும். இல்லைன்னா வீட்டில் என்ன பேர் அம்மா நினைக்கிறாங்க, இந்த மாதிரி துணி வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. அது ஹேண்டில் இல்லைன்னா அப்படி ஒரு ஹேண்டில் வச்சு ஹேண்டில் யூஸ் பண்ணவே தேவையில்லை. இல்லை அதுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா இது வதக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக சைடில் பாரு, இந்த அப்படியே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி செறிஞ்சு வரணும். இன்னும் ஆமாம், சாப்பிட்ருக்கே இல்லை ஹைதராபாத் பிரியாணி, அதில் நான் மேலே ஆட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அதுக்குதான் இது நல்லா இருக்கும் இது ஆட் பண்ணுறப்ப. ஓகே, நல்லா வணங்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும். அந்த இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணல, மேரினேட் பண்ணுறீங்களா? வளர்ந்துட்டோம். ஆட் பண்ணி நம்ம இது பண்ணுறியா? சரி, லைட்டாக ஆட் பண்ணிக்கோ. நான் எடுத்துக்கிட்டேன். வேணாம் நானே எடுத்துக்கிறேன். அது ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல, ஆட் பண்ணிக்கலாம். சரி, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே, இதை எடுத்து வச்சிடலாம். ஓகே ஓகே, ஒரு கீழே போட்டுக்கிட்டேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் க்ரீன் சில்லிஸு இன்னைக்கு. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் நல்ல ஒரு ஸ்மெல் வருது. ஆனால் நான் சின்ன வயசில் வந்து இந்த இஞ்சி மட்டும் சாப்பிடவே மாட்டேன், சுத்தமாக பிடிக்காது. இப்போல்லாம் கொஞ்சம் பூண்டு கூட புளி சாதம் அதெல்லாம் ஆட் பண்ணால் சாப்பிட்ருவேன். அது இஞ்சி மட்டும் ஆகாது. இப்படி வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி வாயில் படாத மாதிரி இருந்தால் சாப்பிட்ருவேன்.
லைட்டாக வந்து இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வாயில் போடாமல் எப்படி சாப்பிடுவேன்? பல்லில் படாமல். நல்லாயிருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து தக்காளி போருக்கு போகிறோம் கிளறிட்டு லைட்டாக கிளறி போகிறோம். நல்லா வதங்கி வரட்டும். வரட்டும் வரட்டும். இதுக்கு லைட்டாக வந்து சால்ட்டு மட்டும் இப்போ ஆட் பண்ணிடுறேன். அதனால் அது பார்த்து வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா தொக்கு மாதிரி வரணும் அது. இந்த தக்காளி இருக்குது. இது வந்து ப்ரானுக்கு. ப்ரானுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். ஃப்ரை மாதிரி தானே. தண்ணி இங்கே நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. அது வதங்கட்டும். ஓகே. தண்ணி பாயில் ஆகிட்டு இருக்கு. இதில் நான் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ரைஸ் கலருக்கா போட்டு பிரியாணி அப்படி தான் இருக்கும். திருச்செங்கோட்டு பிரியாணி ஐயோ நிறைய ஆட் பண்ணிட்டேண்ணா. இல்லைண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடு. மஞ்சத்தூள் தானே. மஞ்சத்தூள் தான் இருந்தாலும் கொஞ்சம் ரைஸ் கலரில் பிரியாணி எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. அது கூட அது சிம்மில் இருக்கலாம் நினைக்கிறேன். சிம்மில் தானே இருக்குது. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ்க்கு தேவையான சால்ட், லைட்டாக ஆயில். அந்த சாப்பாடு பருத்தியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கா? நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரப்போ சொல்லி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கட்டும் கொஞ்ச நேரம். சரி இது பொரிச்சிடலாமா? ஏன்னா இதில் ஆட் பண்ணணும்ல. இது நல்லா சிம்லே இதாகட்டும், சுருண்டு வரட்டும் கொஞ்சம். அது சைடில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். மேரினேட் பண்ணதை எடுத்துகிட்டு வரியா? எடுத்துகிட்டு வரேன். இதில் வச்சுக்கலாமா? இந்த சென்டரில் வச்சுக்கோ. ரைஸ் நல்லா பாயில் ஆச்சு. ஆமாம். நல்லாவே காமி. பார்த்தா உடையதா ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வச்சோம்னா வெந்துடும். சுடுது. இது நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆனால் அது ரொம்ப நேரம் அப்படியே இருந்தாலும் குழம்பு. ஏன் என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா வந்துருச்சு கூட. நல்லா ஆச்சுல. அடுத்த போய் ஷேர் பண்ணிடலாமா? அடுத்த பேட்ச் போடு. என்ன கழுவிட்டு வந்துட்டான்.
பார்க்கலாம். ம் ஓகே, இதெல்லாம் வந்து சிக்கன் லாலிபாப் வந்து எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சுல, இதை வந்து இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சுல, நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த குமகுமாவில் உள்ள ஹோட்டலில் இப்படி தானே கொடுப்பாங்க. ஓகே, இதுலேயும் வந்து நான் கேர்டு ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி முன்னாடியே. ஓகேவா? ஆமாம், ரைஸும் பாயிலாகவே எடுத்தாச்சு. இது கூட தண்ணி கொஞ்சம் ஊற்று லைட்டாக, ஏன்னா ரைஸ் ஆட் பண்ணுறப்போ அடி பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து அதை போட்டு தம் போட்டுடலாமா? போட்டுடலாம். லேயர்டு பிரியாணி. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்ச ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. நல்லா வெந்துடுச்சு. இது கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம். முந்திரிமா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், நான் எனக்கு ஆட் பண்ணேன். அது ரொம்ப ரிச்சாக இருக்கும். தென் வந்து லாஸ்ட்டாக லெமன். ஓகேவா? நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. நெய்யே ஆட் பண்ணும். தேங்க்ஸ். ஞாபகம் தெரிய வேண்டியதாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் குங்குமப்பூ இருந்ததும் அதை பாலில் போட்டு அது கலர் ஆட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி பார்க்குறேன். இது க்ளோஸ் பண்ணிட்டேன். மீடியம் அதுலேயே வந்து 5 to 10 minutes இருக்கட்டும். அடுத்து இந்த ப்ரானை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயே லைட்டாக. ஓகே, இதுலேயே ப்ரானை வந்து போட்டுக்கலாம். ப்ரான் நல்லா உரிச்சு இங்கே காஞ்சிருச்சு. இதெல்லாம் போடுறது இல்லையா? போதும், அது தனியாக ஒன்று இதாக தான் இதில் ஃப்ரை பண்ணிட்டு அந்த கடாயில் வந்து போடு வேகிட்டேன். எடுத்துருவேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அப்புறம் இப்படியே நல்லா ஃப்ரை ஆகி பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுமா? சுட்டுட்டாத. ஓகே, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சின்ன வெங்காயம் வச்சுனாலும் நல்லாயிருக்கும். ஆமாம்,
சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை உரிக்கணும்ல, அது கஷ்டப்பட்டுட்டு தான். நான் உரிச்சு தந்துடல இன்னைக்கு. ஒரு நாள் செஞ்சுட்டு அப்படியே நல்லா வதங்கிட்டோம். சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரானில் ஆட் பண்ணவே இல்லை, அதனால ஆட் பண்ணிட்டோம். இதோட ஆட் பண்ணுறோம்னா இப்போ செக் பண்ணுறியா? ஏன் செக் பண்ண நாட்டம் நீட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் வேணும். இன்னும் கொஞ்சம் உப்பு வேணுமா? கொஞ்சம் பத்தல. இது கூட ப்ரான் ஆட் பண்ண போகிறீங்களா? ஆமாம். ஆயில் பாரு, ஆயில் ஆட் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே, சூப்பர். நம்மளோட சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ஹைதராபாத் லாலிபாப் பிரியாணி, ஓகே, தென் ப்ரான் ரோஸ்ட் அண்ட் தென் லாலிபாப் சிக்கன், தயிர் பச்சடி, தென் கடைசியாக டெசர்ட்க்கு வந்து பாலாடை பிரதமன். இன்றைக்கி ஓணமில் இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம் சீக்கிரமாக வ்ளாகில். அதையும் பாருங்கள். ஆமாம். கலர்ஃபுல்லாக இருக்குடி. சிக்கன் பிரியாணி நல்லா வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நாங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய். பாய் பாய்.